guys, welcome to my channel. என் பேர் போனா நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் அண்ட் உங்களுடைய ஃபேமிலிக்கும் என் சார்பாகவும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் நியூட்ரல் எல்லா டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டுக்கும் சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு நியூட்ரல் வேரபிள் மேக்கப் வந்துட்டு இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பொங்கலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து லைட்டாக ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கரெக்டாக நீங்கள் பொங்கல் அன்னைக்கு கூட இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சு என் கூடவே சேர்ந்து இந்த லுக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய அவுட்ஃபிட் போட்டு பொங்கல் பானையோட அழகாக நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுங்க, என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேட் ஸ்கின் மோடான் என்னுடைய ஸ்கின் ப்ரெப் பண்ணி ரெடியாக இருக்குது. என்னுடைய லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம் இது வந்து என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட்டாக இருந்துகிட்ருக்கு. ஐ திங்க் ஐம் ஃபாலோயிங் மோர் இன் லவ் தேன் மை லனேஷ் லிப் பாம். ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் ஹேவ், வெரி அஃபோர்டபுள், வெரி வெரி ஹைலி பெர்ஃபார்மிங் லிப் பாம். அது லிப் கிளாஸ் மாதிரியும் இருக்குது. சூப்பர் லாங் லாஸ்டிங், சூப்பர் மாய்ஸ்சரைசிங். ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். அடுத்து ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் ப்ரைமிங் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மேபிளனோட ப்ரைமர், ஃபிட் மீ ப்ரைமர் எடுத்துக்கிறேன். மேட் ப்ளஸ் போர்லெஸ் ப்ரைமர். ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்கிற ஒன்று. நான் என்னுடைய ஸ்கின்னில் வந்துட்டு வைட்டமின் சி, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ப்ரைம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் மல்டி ப்ரைமிங் வேலை செஞ்சுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக அந்த மேட் ஃபினிஷும் வேணும் அண்ட் ஜூவி லுக்கும் வேணும் அதுக்காக. ஸோ அடுத்து இலுமினேட் பண்ணுறதுக்கு மார்ஸோட இலுமினாட்டி பேஸ் ப்ரைமர். இது வந்து ஒரு எக்ஸலண்ட் டூப் ஃபார் மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம்ஸ். டெஃபினட்டாக இதை நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம், ஒரு அஃபோர்டபுள் பிக். ஸோ இது அந்த மினிமலான ஜூவி லுக் கொடுக்கும். இது ஒரு ரோஸ் கோல்டி லுக் வந்துட்டு அந்த ஷைன் என்னுடைய ஸ்கின்னில் கொடுக்கும். ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். அடுத்தது நம்ம வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னுடைய கலர் கரெக்ஷன் வேலை செய்ய போகிறேன். ரெனேயோட அடிக்ட் இன் ஷேட் ஆரஞ்ச் இந்த கன்சீலர் எடுத்துக்கிறேன். அண்ட் என்னுடைய பட்மக்ராத் லேப்ஸோட கன்சீலர் இன் ஷேட் MD26. இது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிக் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லாக்மேயோடது யூஸ் பண்ணலாம், கே பியூட்டியோடது யூஸ் பண்ணலாம். என்ன கன்சீலர் உங்கள் ஸ்கின் டோனுக்கு அழகாக மேட்ச் ஆகுதோ அது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நான் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி போட போகிறேன். எப்படி போடுறேன் அப்படின்றது காட்டுறேன். எப்படின்னா டாட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் அண்ட் இந்த ப்ரௌன் ரெண்டையும் போட்டுட்டு சைமல்டேனியஸாக ரெண்டையும் வந்துட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். இது வந்து நல்ல ஒரு நியூட்ரலைஸ்டு லுக் கொடுக்க போது என்னுடைய மேக்கப்பை கிரே ஆகாமலும் பார்த்துக்க போது. இதை வாயை சுற்றி கண்ணு கீழே நெத்தியில் போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி டாட் பண்ணி பேட்டர்ன் போட்டு பிளெண்ட் பண்ணுறதுலாம் ஒரு ஃபேன் கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த ரிசல்ட் அவ்வளோ பிடிக்காது. பட் ஸ்டில் ஜஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சோண்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக பண்ணுறேன். இப்போ பெட்டர் கவரேஜ் அண்ட் பெட்டர் ரிசல்ட் நான் என்னுடைய கை வச்சு தான் இதை வந்து பிளெண்ட் பண்ண மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆரஞ்ச் கன்சீலர் அண்ட் நார்மல் கன்சீலர் இந்த ஸ்டேஜில். இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் மீதி கன்சீலர்லாம் வந்துட்டு நம்ம பியூட்டி பிளெண்டர் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இந்த ரிசல்ட் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரெனேயோட இந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நினச்சி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டேன். இந்த டேம்ப் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதை வச்சு என்னுடைய முகத்தில் நான் ரன் பண்ண போகிறேன். இது எக்ஸஸ் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ண போகுது. ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் நைக்காவோட இந்த ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் செஸ்னட் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஒரு ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன். ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக ஸ்மூத்தான மேட் ஃபினிஷ் கொடுக்கும் த்ரூ அவுட் த டே. ஸோ இது வந்து ஒரு 1 பம்ப் எடுப்போம், அதுக்கப்புறம் வேணும்னா எடுத்துக்கலாம். அண்ட் நான் இது வந்து ஸ்பஞ்சில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஐ லவ் ஹவ் திஸ் ஃபவுண்டேஷன் சிட்ஸ் ஆன் மை ஸ்கின். அண்ட் ஆல்சோ இந்த ஷேட் இஸ் அ வெரி நைஸ் மேட்ச். கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆல் டே மேட் ஃபினிஷ் கொடுக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சூப்பர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதனுடைய ஷேட் வந்து C11.2, ஒரு நல்ல லைட் ஷேட் கன்சீலர், நல்ல ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடியது. இதை எடுத்து என்னோட கண்ணு கீழே மூக்கில் கொஞ்சம் நெத்தியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் அண்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் வந்து என்னுடைய பேஸையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி, என்னுடைய பேஸ் இதுக்கு முன்னாடி ரொம்ப வார்மாக இருந்தது, இப்போ இது கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு. அடுத்து பவுடர் செட்டிங்கும் அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் ரொம்ப வார்ம் சைடில் இல்லாமல் நியூட்ரல் அண்டர் டோனில் இருக்கக்கூடிய பவுடர். நான் இன்னைக்கு ஹுடா பியூட்டியோட பிளாண்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நல்ல ஒரு பேக்கிங் பவுடர், பேக்கிங் செட்டிங் ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். ஐ ரியலி லவ் திஸ் பவுடர். ஸோ இதை இந்த மாதிரி ஒரு ட்ரை பவுடர் ஸ்பஞ்சில் எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இது ஹுடா பியூட்டியோட க்ளோவிஷ் கான்டோர் கிட். ஸோ இதில் வந்துட்டு நான் ரிச் எடுத்துக்கிறேன். இது வந்து பிரான்சிங் பவுடர், சாரி கான்டோர் கிட் கிடையாது, தப்பாக சொல்லிட்டேன், பிரான்சிங் பவுடர். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸை நான் பிரான்ஸ் அப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐப்ரோஸ். மை ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ அண்ட் ஐலைனர் கிட்ட எடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த பவுடர் ப்ராடக்ட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன்.
என் ஐ ஷேடோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மூவ் பேஸில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்க போகிறேன் நான். அண்ட் அது மேட்டாக இருக்க போகுது. நான் நைகாவோட இந்த ஐ ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஐ கலர் பேலட் நம்பர் 7 பிரஞ்ச் பார்ட்டி. பியூட்டிஃபுல்லான மூவ் பிங்க்ஸ் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த 2 ஷேட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். 2 மேட் ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டார்க் மூவ் பிங்க் என்னுடைய ட்ரான்சிஷன்லையும், அதுக்கப்புறம் லிட்டில் கொஞ்சமாக பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு இந்த கலர் போட்டுக்கிறேன். கே பியூட்டியோட லிக்விட் ஐலைனர் வச்சு என்னுடைய ஐலிட்ஸை வந்துட்டு நான் லைன் பண்ணிக்க போகிறேன். ஐலைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு ரீசெண்டாக நான் பண்ணிகிட்ருக்கிறது அந்த நல்லா அந்த ப்ராப்பரான டிஃபைன்ட் ஐஸ்க்காக பண்ணுறது. தட்ஸ் இட். ஒரு வெரி பிளண்ட் ஐலைனர், அதுக்கப்புறம் காஜல், மாமாயத்தோட இந்த பிளாக் காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இதை என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் போட்டுக்கிறேன். ஃபேஸ் முடிச்சிடலாம். ஃபேஸ்க்கு 2 ப்ளஷ் நான் இன்றைக்கி போட்டுக்க போகிறேன். என்னுடைய இந்த சாரீ கலரை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக ரெட் அண்ட் பிங்க் இது 2யும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக என்னுடைய காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மேக்கோட NC45. இதை திருப்பி என்னுடைய இந்த பவுடர் பஃப்லேயே எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸை செட் பண்ணிக்கிறேன். ரேர் பியூட்டியோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப நேச்சுரலான விஸ்பியான லேஷஸ் ப்ளஸ் அது டார்க்காகவும் இன்டென்ஸாகவும் கொஞ்சோண்டு வால்யூம் இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு நான் என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ்க்கு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரைமர் போட்டேன்ல, அதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னுடைய முகத்தில் வந்துட்டு அந்த ஒரு டியூவினஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நான் வந்து ஹைலைட்டர் எதுவும் போட போகிறது கிடையாது. லிப்ஸ்டிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்பிளோட ப்ரௌன் காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன். இதை வச்சு என்னுடைய லிப்ஸை ரொம்ப ரஃபாக நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேட் மெக்ராத் லேப்ஸோட இந்த அல்ட்ரா லிப் பென்சில் இன் ஷேட், என்னால் இது ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, ப்ரௌனோ தப்பாக தான் சொல்கிறேன். இதை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதுதான் நான் ப்ரௌனுன்னு வாங்கி ஏமாந்த கலர். இது எப்படி எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் ப்ரௌன், திஸ் இஸ் நாட் ப்ரௌன். அப்புறம் திருப்பி பேட் மெக்ராத் லேப்ஸோட ஃப்ளஷ் 3 அப்படின்ற இந்த ஒரு ப்ரௌனிஷ் பிங்க் ஷேட் இதை நான் போட்டுக்க போகிறேன். இதுவும் அந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்காது, பட் இந்த சாரிக்கு நல்ல ஒரு மேட்சாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் செட்டிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிடலாம். நான் மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இன்னர் ஏரியா வந்து கொஞ்சம் அந்த ஐஷேடோ லைட் கலர் போட்டது ஒரு மாதிரி கொஞ்சம் கிரே இல்லை, பட் ஆனால் அந்த அண்டர்டோன் டார்க்காக இருக்கிறதுனால ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த இன்னர் ஏரியாவும் அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்க வேணாம், சென்டர் ஏரியா மட்டும் இருக்கட்டும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்துக்கிறேன், இந்த ப்ரான்சரே எடுத்துக்கிறேன், சைடில் இந்த கலர் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இந்த இன்னர் கார்னரில் போடுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா இதுக்கும் இதுக்கும்? இப்போ எனக்கு இது கொஞ்சம் மியூட் டவுனாக வந்து தெரியும். அந்த அளவுக்கு அந்த இன்னர் கார்னர் பிரைட்டாக இருக்காது. அண்ட் ஐ வாண்ட் திஸ் லுக்கிங் யூ. நைஸ். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். எனக்கு இது டர்ன் ஆன விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னுடைய பேஸ் ரூட்டன் அண்ட் என்னுடைய ஐ மேக்கப் இதெல்லாம் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. லிப்ஸ் மட்டும் என்னுடைய அவுட்ஃபிட் பொறுத்து அது வந்து மாறும். ஐ மேக்கப்லேயும் அந்த ஐ ஷேடோ கலர்ஸ் அண்ட் எனக்கு எந்த அளவு இன்டென்சிட்டி வேணும், கிளிட்டர் வேணுமா இல்லையா, எந்த அளவுக்கு வேரபிளாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஐ டிபெண்ட் ஆன் மை அவுட்ஃபிட் அண்ட் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. ஒரு ஃபெஸ்டிவல் டைமுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நியூட்ரல் மேக்கப் எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே இதே நீங்கள் வந்து குர்தாக்கும் போடலாம், அனார்கலி சூட் செட்ஸ்க்கும் போடலாம், சாரீஸ், ஹாஃப் சாரீஸ் எல்லாத்துக்குமே வந்து போடலாம். செம்ம அப்ரோப்ரியேட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஓவர் த டாப்பாக இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். எல்லாருக்கும் என்னோட ஃபேமிலி சார்பான பொங்கல் விஷஸ். ஸோ ஹாப்பியாக ஜாலியாக நல்லா பொங்கல் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டு இந்த பொங்கலை வந்துட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.